ராத்திரியோட ராத்திரியா வாழை கரும்பு எல்லாத்தையும் அறுவடை பண்ணி பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டா நமக்கு எந்த நஷ்டமும் வராதுல்ல. கேட்டியாடா இசைக்கு? ஒரே ராத்திரியில மொத்த வாழையும் கரும்பையும் அறுவடை பண்ணிடுவாளாம். ஏமா பைரவி, 100 ஏக்கர் வாழையும் கரும்பையும் அறுவடை பண்ண எவ்வளவு நாள் ஆகும், எத்தனை ஆளுங்க தேவை, இதெல்லாம் ஏதாவது தெரியுமா உனக்கு? நீ பாட்டுக்கு ஈஸியா ராத்திரியோட ராத்திரியா அறுவடை செய்வேன்னு சொல்லிட்டு இருக்க. பைரவி, உனக்கு விவசாயத்தை பத்தி ஒன்னும் தெரியாது. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காது. இத்தனை வருஷமா ஆறுமுகம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இப்பதான் ஆறுமுகத்துக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை வந்திருக்கு. அதுவும் யாரால? நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த ராசிதான். ஒவ்வொரு மருமகளும் வீட்டுக்கு வர நேரத்துல குடும்பத்துல செல்வம் கொழிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த குடும்பத்துல தரித்திரியம் தான் தாண்டவமாடுது. மகா, நீ கொஞ்சம் வாய மூடுறியா? எதுக்காக நீ வீட்டுக்கு வந்த மருமகளை குறை சொல்லிட்டு இருக்க? பைரவி சின்ன பொண்ணு, நமக்கு எந்த இழப்பும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறா. அவ அதை நினைச்சு கஷ்டப்படுறா. அவளை நீ கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கியா? நீங்க போங்க. பெருசா இவளுக்கு தான் இந்த குடும்பத்து மேல அக்கறை இருக்கிற மாதிரியும் நமக்கெல்லாம் இல்லாத மாதிரியும் ரொம்ப தான் சீன் போட்டுட்டு இருக்கா. நமக்கு தெரியாதக்கா? வாழையும்